கவிஞர் தமிழ் இயலன் அவர்களின் 9வது நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் திருக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாளும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் வணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வந்தோரை வரவேற்று வரவேற்பில் அகம் மகிழ்ந்து இனிதே துவங்குகிறது இந்த பொன்னான நிகழ்வு. முறையான வரவேற்புரை வழங்க கவிஞர் எழுத்தாளர் பவானி கண்ணன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். வரவேற்கிறோம். சந்த மழையும் சொந்த குடையும் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். தலைமையுரை ஆற்ற கலைமாமணி மற்றும் பாவேந்தர் விருது பெற்ற ஏர்வாடியார் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அன்பு விருது, தமிழக விருது மற்றும் வண்ணத்துப்பூச்சி பட இயக்குனர் திரு ராசி அழகப்பன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் இயக்குனர் ராஜ்மோகன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். முதல் பணியினை பெறும் பல திரைப்படங்களுக்கு இசையமைத்த தாஜ்நூர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். வாழ்த்துரை வழங்கும் இயக்குனர் பழனிசாமி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். பரமக்குடியின் ஆனந்தம் இயக்குனர் முருகானந்தம் அவர்களையும் இந்நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். இந்நிகழ்ச்சியின் நாயகர் இலக்கிய தேனி கவிஞர் தமிழ் இயலன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இணைப்புரையாற்றும் தமிழ் முல்லை அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். சிறப்பு பணிகள் பெறும் பாவேந்தர் பாசறை முனைவர் இளமாறன் ஐயா அவர்களையும் எங்களுடன் இணைந்து பணியாற்றிய படத்தொகுப்பாளர் ராஜேஷ் கண்ணா அவர்களையும் இசையமைப்பாளர் சத்யதேவ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். திரைப்பட தயாரிப்பாளர் திரு வேடியப்பன் ஐயா அவர்களையும் கவனச்செம்மல் முனைவர் கலை செடியன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இசையமைப்பாளர் ஸ்ரீ முதல் மொழி பொறுப்பாளர் சதாசிவம் அவர்களையும் கலைத்துறை ஆடுவோம் பேரவையின் நன்னன் அவை தமிழ்ச்செல்வன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். IMN IAS அகாடமியின் நிறுவனர் தேசாபிமானன் மற்றும் கண்ணதாசன் விருதாளர் காவிரி மைந்தன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். பேராசிரியர் இளையராஜா அவர்கள், நகைச்சுவை வேந்தர் குடியாத்தம் குமணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இலக்கிய தோழமைகள் மற்றும் ஊடகத்துறையை சார்ந்தவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். தமிழியலன் ஐயா அவர்களின் சந்த மழையும் சொந்த குடியும் நூலில் இருந்து இணையும் போது மண்ணும் நீரும் இணையும் போது சிற்பம் உண்டாகும், எண்ணம் செயலும் இணையும் போது எதுவும் நன்றாகும், தண்ணீர் இனிமையுடன் இணையும் போது இன்சுவை உண்டாகும், வண்ணம் வரைவு போல் இணையும் போது ஓவியம் அழகாகும், உண்மை நன்மை இணையும் போது உலகம் தெளிவாகும், கண்ணும் கனிவும் இணையும் போது கருணை உலகாகும். இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரும் வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி. அகமகிழ்ந்த வரவேற்புரைக்கு நன்றி அக்கா. அதற்காக சிறப்பு விருந்தினர்களை சிறப்பு செய்யும் தருணம் இது. அந்த பகுதியை எடுத்து செல்ல தமிழின் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். எனது நூல் வெளியீடுகளாக இருந்தாலும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் தலைமை இருக்கிற எங்களது பெருமைக்குரிய ஐயா நம்முடைய ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு பதவி விழாக்குழுவின் சார்பாக சிறப்பு செய்கிற ஞாபக அமைச்சர் ஐயா அவர்களை
அவருக்கு இந்த பொன்னாடை அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்மளை கலைமாமணி ஏர்வாடியார் முல்லை அவர்கள் சொன்னதை போல தமிழக அரசின் இருவரும் கொள்கைகளை பெற்றவர், பிறர் உயர்விலே இன்பம் காண்கிற மகிழ்ச்சிக்குரியவர் ஐயா அவர்களுக்கு நூலினை வெளியிட இருக்கிற அன்புக்குரிய ஐயா திரைப்பட இயக்குனர், இலக்கிய உலகிலே மிக பெரும் சாதனைகள் படைத்து வருகிற ஐயா எங்களது ராசி அழகு ஐயா அவர்களுக்கு ஐயா எங்களது மின்வாரியத்தினுடைய மூத்த பொறியாளர் முருகேசன் அவர்களை அவருக்கான பொன்னாடை அணிவிக்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். முருகேசன் ஐயா அவர்கள் மின்வாரியத்திலே தலைமை பொறியாளராக இருந்து பணியாற்றியவர். பணி நிறைவுக்கு பிறகு பல்வேறு பொறியியல் கல்லூரிகளிலே விரிவுரையாளராகவும் அந்த மின்துறையினுடைய தலைவர் பொறுப்புடையும் இருக்கிற ஐயா தான் இன்றைய நிகழ்ச்சிக்கு முதலிலே வந்திருந்தார். ராஜதுரை அடுத்து வந்தாங்க. அதற்கு முருகேசன் ஐயா அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் இப்பொழுது நமது ராசி அடாப்பன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். முதல் பணியினை பெற்றிருக்கிற இசையமைப்பாளர் தாஜ்நூர் ஐயா அவர்கள் மிக சிறந்த தமிழ் உணர்வாளர். அம்பி கொத்துவதற்கு சிற்பி தேவையில்லை என்று திரைத்துறையில் இருந்து பாடல்களில் இருந்து நான் விலகி இருக்கிறேன் என்று அறிவித்திருந்த நமது பெருமைக்குரிய கவிஞர் அப்துல் ரஹ்மான் அவருடைய ஒரு இசைப்பாடலை எடுத்து அவர் வாழ்காலத்திலேயே இசையமைத்து அவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தவர் அன்பிற்குரிய தாஜ்நூர் அவர்கள். அந்த அளவுக்கு தமிழ் உணர்விலையும் பற்றிலையும் மிகச் சிறந்தவராக எங்களது அன்பிற்குரிய தாஜ்நூர் அண்ணன் அவர்களுக்கு ஐயா ஜாஃபர் வாங்க ஐயா அவர்களை தமிழ்நாட்டினுடைய தம்பியின் கூட்டம் தான் எல்லாரும் வருவாங்க. அண்ணன் கூட்டம் வர்றது. அண்ணனுக்கு நீங்க சால்வை போடு. தாஜ்நூர் அண்ணனுக்கு தமிழ்நாட்டினுடைய மிக சிறந்த தன்னம்பிக்கை பயிற்சியாளர்கள் ஒருவராகிய ஐயா ஜாஃபர் அண்ணன் அவர்கள் இப்பொழுது அவருக்கான பயனாளியை அமைக்கிறார். தமிழகத்தின் பல்வேறு இலக்கிய மேலைகளை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நமது அன்புக்குரிய ராஜ்மோகன் அவர்கள் நமக்கு அறிமுகமே தேவையில்லை. எல்லா காணொலி நிகழ்வுகளையும் பார்க்கிறோம். இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகளிலிருந்து தமிழ் நிகழ்ச்சிகளிலிருந்து எல்லா இடத்திலும் மையத்திலிருந்து இயங்கிக் கொண்டிருக்கிற ஐயா ராஜ்மோகன் அவர்களுக்கு கவிதை உறவுடைய பொறுப்பாளர் ஐயா மதியழகன் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றவர். நமது குடியரசுத் தலைவர் அவர்களது கரங்களால் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கிற அன்புக்குரிய மதியழகன் அவர்கள் அப்படிங்க பாருங்க. நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி. கவிஞர் தமிழ் இயலன் அவர்களின் சந்தமழையும் சொந்த குடையும் நூல் வெளியீட்டு விழா தற்போது நடக்கவிருக்கிறது. இந்த நூலினை வெளியிடுபவர் இயக்குனர் நாசி அழகுப்பண்ணையா. அதனை முதல் படியினை பெறுபவர் இசையமைப்பாளர் தாஜ்நூர் ஐயா. தற்போது ராசி அழகுப்பண்ணையா நூல் வெளியிட தாஜ்நூர் ஐயா முதல் படியினை பெறுகிறார். ஏர்வாடியார் ஐயாவின் தலைமையில் இந்நிகழ்வு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. கவிஞர் தமிழ் இயலன் அவர்களின் 9வது நூலான சந்தமழையும் சொந்த குடையும் நூல் நிகழ்வு தற்போது அரங்கேறுகிறது. தன்னுடைய திரைத்துறை முயற்சிக்காக இந்த நூலினை தமிழ் இயலன் வெளியிடுகிறார். பொறியியல் பட்டதாரியான இவர் தமிழிலே முதுகலை பட்டம் பெற்று தமிழை பயிற்றுவிக்கும் ஆற்றல்மிக்க ஆசிரியராக உயர்ந்தவர். பல்வேறு இலக்கிய சமூக அமைப்புகளின் பொறுப்பினை ஏற்று நடத்தும் வல்லவர். ஆட்சி பணி தேர்விற்கு மாணவர்களை ஆயப்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க வெற்றியினையும் தொடர்ந்து பெற்று வருகிறார். இலக்கிய உலகிலே தவிர்க்க இயலாத ஆளுமைகளில் ஒருவராக மாறியிருப்பவர். பல்வேறு கவிதை வடிவங்களை கையாண்டு நூல்கள் பல தந்தவர். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துகள். முதல் வாழ்த்துறையாக ராஜ்மோகன் நூலிற்கான முதல் வாழ்த்துரையினை வழங்க தொடர்ந்து பல்வேறு தமிழ் இலக்கிய நிகழ்வுகளுக்கு வந்து தன்னுடைய உரைகளை மிகவும் செம்மையாகவும்
தற்கால இளைஞர்களுக்கு ஏற்றது போல் பல்வேறு வரலாற்று செய்திகளையும் தற்கால செய்திகளையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிற ராஜ்மோகன் அண்ணா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வண்ணத்தமிழுக்கு வளைகாப்பு நடத்துவதற்காக பொன்மாலை பொழுதில் கூடியிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பானவர்களே, அறிவானவர்களே, என் போன்றவர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் ராஜ்மோகனின் அற்புதமான தமிழ் வணக்கத்தை சொல்லி, மகாத்மா காந்தி மீண்டும் பிறந்து வர வேண்டும், மகாத்மா காந்தி மீண்டும் பிறந்து வர வேண்டும், ராட்டையோடு அல்ல சாட்டையோடு என்ற புகழ் பூத்த வரிகளுக்கு சொந்தக்காரரும் 15,000 வார்த்தைகளை எடுத்து 15,000 வார்த்தைகளை எடுத்து கோர்த்து வங்கி தமிழனாக இருந்து ஒரு சங்க தமிழுக்கு கலைக்களஞ்சியம் எடுத்து கொடுத்தவரும் புலவர் கூட்டத்தினுடைய பொக்கிஷமும் எங்களையெல்லாம் ஆளாக்கி அழகு பார்க்கக்கூடிய அன்பு அண்ணனுமான கலைமாமணி ஏர்வாடியார் ஐயா அவர்களே, நல்லா கைத்தட்டலாம். அந்த கைத்தட்டெல்லாம் பார்த்தா அண்ணனுக்கு சிங்கங்களும் புலிகளும் காஞ்சனாக்களும் உழவக்கூடிய திரையுலகில் வண்ணத்து பூச்சி தந்த அபூர்வ சகோதரர் இயக்குனர் ராசியரகன் அவர்களே, கம்பன் வீட்டு கட்டுத்தறி கவி பாடுவதில் நான் ஒருபோதும் வியந்ததில்லை, ஆனா கலெக்டர் வீட்டு குழந்தை இசை பாடுகிறது, இசை ஆச்சரியம் தாஜ்னூர் சகோதரர் அவர்களே வந்துட்டு இருக்காரு நினைக்கிறேன். கதாநாயகர்களை வைத்து படம் எடுத்தவர், அவரே கதாநாயகர் அவதாரம் எடுத்தவர் அன்பு இயக்குனர் முருகானந்தம் அவர்களே, ஆர்ப்பாட்டம் இல்லாத அற்புத தமிழுக்கு சொந்தக்காரரான எழுத்தாளர் இயக்குனர் மோனா பழனிசாமி அவர்களே, இங்க நிறைய தம்பிகள் இருக்காங்க, அவர்களுக்கு இதை நான் மாட்டிக்கணும். இன்னும் நான் என்ன பரதநாட்டியம் மட்டும் தான் ஆட சொல்லுறீங்க, ஏசிய போடு வைக்க அப்படின்னு. இப்போ ஓகேயா, கேக்குதா? அப்ப இவ்வளவு நேரம் பேச எதுவும் ரெக்கார்டாக சரி, ஆனாதான் நான் சந்தை விடுறேன். நிறைய தம்பிகள், உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாக்கியத்தை இந்த அரங்கத்தில் முதல் வாக்கியமாக நீங்கள் மனதில் பதிய வைக்க வேண்டிய ஒரு வாக்கியம் இருக்குன்னு சொன்னா அதை சொல்வேன். புரட்சியின் பாதையில் கை துப்பாக்கிகளை விட பயங்கரமான ஆயுதம், மிகப்பெரிய ஆயுதம் புத்தகங்கள் என்றார் லெனின். அப்படிப்பட்ட ஆயுதங்களினுடைய குவியல்களை வைத்திருக்கக்கூடிய எங்களுடைய பதிப்பாளர், அறம் பதிப்பாளர் மதிப்பிற்குரிய அமரேசன் அவர்களே, வரவேற்புரை நல்கிய கவிஞர் பவானி கண்ணன் அவர்களே, நிறைய நண்பர்கள் நான் Facebookல மட்டுமே பார்த்தது இப்போது நேரடியாக பார்க்கிறேன். அன்பிற்கினிய நண்பர்களே, இணைப்புரை வழங்கக்கூடிய தொகுப்புரை வித்தகி, இன்னைக்கு எகிப்து போர் வீரர் போல வந்திருக்கக்கூடிய தங்கை தமிழ்முலை அவர்களே, ஐயாவினுடைய விழாநாயகர் தமிழியலன் அவரினுடைய அற்புதமான இந்த நூலை முதல் படியாக பெற இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, மேலும் எனது பேச்சுக்கு கை தட்டுவதற்காகவே கைகளோடு வந்திருக்கக்கூடிய தமிழர்களை உங்கள் அத்துணை பேருக்கும் அன்பான வணக்கத்தை சொல்லி, தமிழியலன் அவர்கள் மிகவும் வியப்பான மனிதர். ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தையே உலுக்கிய ஒரு பெருந்தொற்று காலம் வந்தது. மற்றவங்களுக்கெல்லாம் அது கடந்த காலம், வட இந்திய தொழிலாளர்களுக்கு அது நடந்த காலம். தமிழ்நாட்டில் நடந்தே இந்தியா முழுக்க போனாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை அதில் கற்றுக்கொண்டார்கள், பெற்றுக்கொண்டார்கள். முகமூடியை எப்படி அணிவது என்று சிலருக்கு பரிச்சயம் கிடைத்தது. சமூக இடைவெளியை குறித்து சிலருக்கு பரிச்சயம் கிடைத்தது. வைரை குறித்து மட்டுமே யோசித்த ஒரு கூட்டத்தில் வைரஸை குறித்தும் ஒரு அறிவியல் குறித்த ஒரு ஆரம்ப ஒரு கல்வியை படிப்பதற்கான பரிச்சயம் கிடைத்தது. எனக்கு கொரோனா காலத்தில் தான் தமிழியலன் ஐயாவுடைய நட்பு கிடைத்தது. அவரை நல்ல கைத்தட்டலாம் சொல்ல தப்பு இல்லை. அவரை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். ஏன்னா அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சின்ன தம்பி பிரபு ஞாபகம் வரும். சின்ன தம்பி படத்துல 6 மணி ஆனா நம்ம சின்ன தம்பி பாடாம இருக்க மாட்டாரு. இந்த மாதிரி 6 மணி ஆனா ஜூம் மீட்டிங் நடக்காம இருக்காது. தமிழியலன் ஐயா கிட்ட இருந்து வாட்ஸ்அப்ல வராம இருக்காது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அதிகமாக இணைய வகுப்புகள், இணைய இலக்கிய கூட்டம் நடத்தியதற்காக ஒரு விருது இருந்தால் சந்தேகமே வேண்டாம், நாமினேஷன் இல்லாம அவர் கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு களப்பணி, அவருடைய ஆர்வம் அத்தகையது. யானைக்கு பிரசவ காலம் என்பது 22 மாதங்கள். மனிதனுக்கு ஒரு பிரசவம் என்பது 10 மாதங்கள். ஆனால் தமிழியலன் என்ற இந்த மனிதர் மாதந்தோறும் 27ஆம் தேதி ஒரு புத்தகத்தை பிரசவித்துக் கொண்டே இருக்கிறார். இது ஒரு பெரிய ஆச்சரியம். அவர் முதல் முறை இதை சொன்னபோது நான் ஆச்சரியப்பட்டேன். பின்பு யோசித்து பார்க்கிறேன், அப்படியானால் எவ்வளவு புத்தகங்களை அவர் எழுத வேணும். அதை அந்த ஹார்ட் காப்பின்னு சொல்லுவோம், பேனாவில் எழுதுறத டைப் பண்ணணும், அதை ப்ரூஃப் பார்க்கணும், எடிட்டிங் பண்ணணும், அதை கொண்டு போய் பிரிண்டர் பிடிக்கணும், மிக முக்கியமா அவங்க கிட்ட வேலை வாங்கணும், குறித்த நேரத்தில் அதை புத்தகமா உருமாற்றணும், ஒவ்வொரு மாசமும் இது மாதிரி ஒரு இடம் பிடிக்கணும். இன்னைக்கெல்லாம் டிஸ்கவரி புக் பேலஸ் பாத்தீங்கன்னா சரவண சுஸ்மர் 7-8 கூட்டம் நடக்குதுன்னு நினைக்கிறேன்.
அப்புறம் நானே ஒரு மாதிரி குத்து மதிப்பா டீ போண்டா வச்சு கண்டுபிடிச்சு இங்க வந்துட்டேன். இது இவ்வளவு பேரையும் வர வைக்கணும், சரியா விருந்தினர் பெருமக்களை சிறப்பு செய்யணும், எவ்வளவு விஷயங்கள். ஒரு புத்தகத்தை வெளியிடுவதற்கே நாங்கெல்லாம் படுற பாடு இருக்கு பாருங்க. அடேங்க அப்பா. சில வாரங்களுக்கு முன்பு நம்முடைய ஹைக்கு புக் வந்து லிங்குசாமி அண்ணா வந்து வெளியிட்டார். நான் தான் அதுக்கு தலைமை தொகுப்பாளர். அதுல அவ்வளவு டென்ஷன் இருக்கும். ஆனா சிரித்த முகத்தோடு, எனக்கு தெரிஞ்ச லலிதா ஜுவல்லரி ஓனருக்கு அடுத்து புன்னகை மன்னன் பட்டம் இவருக்கு தான் பொருந்தோம். உள்ள எவ்வளவு பழுகள் எவ்வளவு வேலை இருந்தாலும் சிரித்த முகத்தோடு எல்லோருத்தையும் அணுகக்கூடிய ஒரு மனிதர். அதுலயும் 9 என்ற இலக்கத்திற்கு ஒரு கூடுதல் சிறப்பு இருக்கு. 10 முழுமைனா அந்த முழுமையை கிட்டத்தட்ட முத்தமிட துடிக்கக்கூடிய முழுமை பெறாத செடுமை தான் 9. தானியங்கள்னு சொல்லுவோம். கோதுமை, நெல், அவரை, துவரை, கொண்டக்கடலை, கொள்ளு, உளுந்து, எள்ளு, தானியங்கள் 9. உலகத்திலேயே ரொம்ப முதல் மணி அதுதான். ரத்தினங்கள்னு சொல்லுவோம். வைரம், வைடூரியம், பவளம், அந்த ஏரியாவில் நான் வீக்கு, அது 9. தமிழிகளன் இந்த இலக்கிய உலகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய கொடை இதுவும் 9. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிக் கொடுக்கிறேன். இவருடைய கவிதைகள்ல வந்து இந்த நூல் முழுக்க ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்னன்னா, பல ஆண்டுகள் முன்பு குமுதம்ல ஒரு கவிதை போட்டி, அதில் வெல்கிறவர் இசைஞானி இளையராஜாவினுடைய இசையில ஒரு பாடல் பண்ணுவது வந்து அவங்களுக்கான பரிசு. அண்ணனும் கலந்துருக்கிறார். அதுல வந்து சிறந்த 4-5 பாடல்கள்ல அவரும் தேர்வாகி இருக்கிறார். ஆச்சரியமாக இருக்கிறது. இசையின் உச்சம் தொட்ட இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில் உங்களுடைய எழுத்துக்கள் அது பாடலாக்கப்பட்டு உலகமெங்கும் பட்டி தொட்டி எங்கும் திசையிட்டும் திக்கெட்டும் ஓங்கி ஒழிக்கப் போகிறது. அதற்கான தேர்வு என்பது இத்தனை ஆயிரம் பேர் எழுதியிருப்பார்கள், எழுதி குவித்திருப்பார்கள், வாழ்நாள் கனவாக வைத்திருக்கிறார்கள். பாதி பேருக்கு வாழ்க்கை மூச்சாக அதுதான் இருக்கிறது. இப்ப தெருவுக்கு பாத்தீங்கன்னா யூடியூபர்ஸ் வந்துட்டாங்க. எல்லார் கையிலயும் செல்போன் எடுத்துட்டு படம் முடியறதுக்குள்ள ரிவ்யூ வந்துருது. ஆனா ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு முன்பு வீட்டுக்கு வீடு கவிஞர்கள் இருந்தாங்க. எல்லோருடைய புத்தகத்தின் கடைசி பக்கத்திலும் பார்த்தா ஆளுக்கு 2 வரியாவது கவிதை எழுதுவான். அதுதான் தமிழனுடைய வழக்கம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அத்தகைய போட்டியில் பங்கெடுத்து அந்த சிறந்த 4 இடங்களில் அவர் வந்திருக்கிறார். அவர் முதல் பரிசு வாங்குறதுல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஏன்னா சரித்திரத்தை புரட்டி பார்க்கிற மகாகவி பாரதியாரில் இருந்து முதல் பரிசை வாங்கியவர்கள்லாம் முற்றோக காணாம போயிட்டாங்க. முதல் பரிசை தவறிவிட்டார்கள். களத்தில் கடைசி மூச்சு வரை போராடி கொண்டிருந்தார்கள், களமாடி கொண்டிருந்தார்கள். உதாரணம் இவர் இப்போதும் களமாடி கொண்டிருக்கிறார். முதல் பரிசு வாங்கியவர் எங்க போனார்? எனக்கு இவர் யாரு என்று அடிக்கடி நான் யோசிப்பதுண்டு. அவருடைய கவிதையிலே அவர் அதற்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். இந்த கவிதை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். யார் நீ என்றென்னை கேட்டாய் நண்பா, யார் நானும் என்பதை தான் சொல்ல நினைத்தேன். அறிவன் என்று சில பேர் தான் அழைக்கின்றார்கள். இவரை அறிவாளி அப்படின்னு சொல்றாங்களாம். அறிவில்லா மூடன் என அறைவார் உண்டு. கிழவன் என்று சில பேரோ கதைக்கின்றார்கள். அண்ணன் கொஞ்சம் சங்கடம், யாராவது கிழவன் சொல்லிட்டா கொஞ்சம் சங்கடம். கிறுக்கன் என்று சில பேர் தான் கருதுகின்றார். உழைப்பாளன் என்றென்னை உரைப்பார் உண்டே, உதவி செய்ய பிறந்துட்டான் என்றும் சொல்வார். முனைவர் என்ன சொல்வார்கள் மூத்த அன்போர், முந்திரியின் கொட்டை என கரிப்பார் உள்ளார். வணிகன் என்பான் பெரிய பணக்கார நண்பன். அடுத்த வரிதான் ஆச்சரியம். அவர் சொல்றாரு, வணிகன் என்பான் பெரிய பணக்கார நண்பன், வழுக்கை என்பான் மேல் நோக்கு பார்வை கொண்டான். இல்ல உண்மையிலே இது ஒரு அவரு அந்த இடத்துல ஒரு கவிஞன் என்ற ஒரு கேரக்டருக்குள்ளேயே போயிட்டார். அவர் நான் மனிதன், என்னுடைய இது நான் சொல்லுவேன் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் கிடையாது. அவருடைய முழு உடல் முழுக்க உயிர் முழுக்க அந்த கவிஞன் என்ற ஒரு உருவம் ஆட்கொண்டது. அறிவு கெட்ட பிள்ளை என்றே அப்பா சொன்னார். அன்புள்ள தந்தை என பிள்ளை சொன்னான். பிழைத்திடவே தெரியாத மனிதன் என்ற பெருஞ்சான்றை மனைவி அவள் தந்து நின்றால் அவரவரின் விருப்பம் போல பெயரை சொல்வார். அனைத்திலுமே எனக்கு முழு உடன்பாடு உண்டு. வாழ்வெண்டும் சுரங்கத்தின் வெளியில் நாளும் காத்திருக்கும் நானும் அது கவிதைக்காரன். ஆகா, இவர் யாரு? இவர் அறிவாளியா, கிறுக்கனா, இவர் பணக்காரனா, வணிகனா, ஒழுக்கையா, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்றாங்களே, எல்லாத்தையும் கேட்டு அவர் கடைசியில சொல்றாரு, இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய நாட்கள்ல மனிதன்ற பேரு வாங்க ஆசைப்படுற ஒரு கவிஞன் என்று அவர் முடித்திருந்தார். உண்மையில் அதுதான் யதார்த்தம். அவர் 1000 பேர் அவர் இருக்கலாம். முதல்ல அவர் ஒரு நல்ல மனிதர். இந்த சமூகத்துல, ஒரு இலக்கிய உலகத்துல ஒரு நல்ல மனிதர் என்று நாம் ஒரு பட்டியல் போட்டோம்னா நிச்சயமாக அவருக்கு ஒரு இடம் இருக்கும். நாங்க இதே பக்கத்துல இந்த ரூம்ல இருந்து அப்படி அப்படின்னா பக்கத்துல சில ஆண்டுகள் முன்பு மறைந்த தமிழ்கடல் நெல்லைக்கண்ணன் ஐயா அவர்களுக்கு நினைவஞ்சலி கூட்டம் நடத்தணும். இப்பேற்பட்ட மனிதர் தமிழ்கடல் நெல்லைக்கண்ணன் ஐயாவுக்கு நினைவஞ்சலி நடத்த கூட சில பேர் யோசிச்சா, யாருமே முன் வரல. ஏன்னா அப்போது இருந்த அரசியல் சூழல் அப்படி. அவர் அரசு எதிராக பேசிட்டாரு, ஏதாவது பேசினா பிரச்சனை. ஆனா நாங்க அவரால் குட்டுப்பட்ட குழந்தைகள், நாங்க ஒரு நினைவஞ்சலி கூட்டம், ரொம்ப சின்ன கூட்டம் நடத்துறோம். ஆனா அப்ப கூட ஓடி ஓடி அறிவுரைகள் சொல்லி கொண்டே இருந்தார். எங்கள் கூட்டம் மட்டுமல்ல, இங்க ஒரு சின்ன ஒரு புது கவிஞர் புத்தகம் வெளியிட்டால் கூட இந்த நல்ல மனிதர் அங்க அவர்களுக்கு தேவைப்படுகிற அறிவுரைகளை சொல்வார். அப்புறம் அதுல இருக்கக்கூடிய தத்துவங்கள்,
ஒரு இடம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. காலம் என்பதை அவர் என்னவென்று சொல்கிறார் தெரியுமா? காலம் என்பது ஆற்று நீர் தான், அது ஒருபோதும் திரும்பாது அப்படின்றார். ஆற்று நீர் கரையும், திரும்பி ஓடுமா? ஓடாது. காலத்தினுடைய மகிமையே தான். இந்த நொடி அப்படின்னு சொல்லிட்ட போயிருச்சு, சொல்லும் போதே கரைந்து விடக்கூடிய பரிசு. அப்புறம் இன்னொரு இடத்துல நான் 2008 இருந்து 2012 வரை 4 ஆண்டு காலம் இலங்கையில் அங்கேயே தங்கி வேலை பார்த்தேன். அங்கேயே வானொலியில் இயக்குனராக வேலை பார்த்தேன். நீங்கள் நிழல் படத்தில் பார்த்து கதறிய கண்ணீர் விட்ட சம்பவங்களை நிழலில் அல்ல, படத்தில் அல்ல, நிஜத்தில் பார்த்து நிலைகுலைந்து போனவர்களில் நானும் ஒருவன். என்னை எனது நினைவு தாழ்வாரங்களை தொட்ட ஒரு வரி இருக்கிறது. இங்கிருந்து ஒரு அமைதிப்படை செல்கிறது என்று சொன்னால் அமைதிப்படையின் கையில் ஆயுதம் எதற்கு என்று ஒரு இடத்தில் கேட்கிறார். ஆயுதம் வைத்துக் கொண்டு ஒரு அமைதிப்படை எப்படி அமைதியை கொண்டு வரும் என்று கேட்டார். அந்த இடத்தை படித்த போது நான் சிலிர்த்து போனேன். இப்படி இந்த கவிதை தொகுப்பு முழுக்க நம்மை, அவரை, நமக்கு தெரிந்தவர்களை, இன்னும் நல்ல நல்ல மனிதர்களை, நல்ல நல்ல உணர்வுகளை அவர் கொட்டி வைத்திருக்கிறார். இறுதியாக ஒரு கவிதை, அதை சொல்லி இந்த புத்தகத்தை அவர் நிறைவு செய்கிறார். நானும் அதை சுட்டி எனது வாழ்க்கையை நிறைவு செய்கிறேன். எது வராது என்று நாம் சொல்கிறோமோ அது வந்துவிடும், எது வரும் என்று சொல்கிறோமோ அது வராது. நீங்க பேச ஆரம்பிங்க, ஏசி வந்துரும் சொன்னாங்க, இப்ப வரைக்கும் வரல, ஆனா வரும், நான் நம்புறேன். நரையே வராது என்று அன்று சொன்னதுண்டு, இன்று நரை வந்து சேர்ந்ததன் கருமுடியில். இன்னைக்கு டை அடிச்சுட்டு வந்துட்டாரு. நரையே வராது என்றென்று சொன்னதுண்டு, இன்று நரை வந்து சேர்ந்ததன் கருமுடியில். வழுக்கை விழாது என்றென்று சொன்னதுண்டு, இன்று வழுக்கை வந்து சேர்ந்ததன் நடுத்தலையில். தொப்பை வராது என்றென்று சொன்னதுண்டு, இன்று தொப்பை வந்து சேர்ந்ததன் இடைநடுவில். அகந்தை வராது என்றென்று சொன்னதுண்டு, இன்று அகந்தை வந்து சேர்ந்ததன் அகத்தருகில். கடன்கள் வராது என்றென்று சொன்னதுண்டு, இன்று கடனும் வந்து சேர்ந்ததன் கணக்கிடையில். கோபம் வராது என்றென்று சொன்னதுண்டு, இன்று கோபம் வந்து சேர்ந்ததன் குணத்திமிரில். பிரிவு வராது என்றென்று சொன்னதுண்டு, இன்று பிரிவு வந்து சேர்ந்ததன் நல்லுறவில். எதுவும் வராதது என்று, எதுவும் வராது என்று சொல்வதில்லை, நாளை மரணம் வரும் தெரிகிறதென்று மனத்திரையில். உண்மையிலே நண்பர்களே, இதுதான் வாழ்க்கை. ஏதேதோ ஆக ஆசைப்பட்டு, ஏதேதோ மனக்கோட்டைகள் கட்டி உலகத்தை புரட்டி போட்டு விடுவோம் என்ற ஒரு பிரம்மையில் எப்படி எப்படியோ வாழ்ந்து கடைசியில் குழந்தையாகவே இருந்திருக்கலாம் என்று நினைப்பதோடு வாழ்க்கை முடிந்து விடுகிறது. இந்த குழந்தையும் அப்படிதான். இந்த புத்தகத்தை, 9வது புத்தகத்தை இவர் கொண்டு வந்திருக்கிறார். இதைத்தோடு நிற்கக்கூடாது. தமிழுக்கு, தமிழ் இலக்கிய உலகிற்கு அவர் விரைவில் சச்சின் டெண்டுல்கர் போல செஞ்சுரி அடிக்க வேண்டும் என்று சொல்லி அண்ணனை வாழ்த்து விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி அண்ணா. நாங்க இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி அந்த கவிதை தான் அவர் வந்துட்டு வீட்டுல வாசிச்சு காட்ட சொன்னாரு. ஒரு மகளா அந்த கவிதையை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப சென்டிமெண்டா இருந்துச்சு. ஸோ அந்த கவிதையை நீங்க இங்க சொன்னது வந்துட்டு முக்கியமா தொடக்கத்திலேயே அந்த கவிதை எனக்கு பதிவானது ரொம்ப இதுவா இருக்கு. அண்ணா பத்தி சொல்லணும்னா எல்லா நிகழ்ச்சிகள்லயும் வந்து முழுமையா இருந்து மனதார வாழ்த்துறை கொடுக்கிறவர அண்ணா. எங்களுடைய முதல் நிகழ்வுல கூட நாங்க அழைக்காமலே நாங்க சந்திப்போமா நடத்தின போது அண்ணா வந்திருந்தாரு. தொடர்ந்து எங்க கூட பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய அண்ணாவுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்க வந்து சொல்லிக்கிறோம். அடுத்ததாக சிறப்பு படிகளை பெற நான் சொல்ற பேர் இவங்க இயக்குனர் ஏஆர்கே ராஜராஜன். என்ன அவங்க குறிச்சு இயக்குனர் ஏஆர்கே ராஜராஜா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். இல்ல இல்ல புத்தகம் வாங்கிக்கிறோம். சிறப்பு படியினை பெற அன்போடு அவங்க வருவாங்களா? இல்ல 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 வானிலவே வா அப்படின்ற திரைப்படத்துல பாடல் வாய்ப்பு வந்துட்டு தமிழினர் அவர்களுக்கு கொடுத்தவர். 1000 ரூபாய் கொடுத்து புத்தகம் 2000 ரூபாய் தொகை கொடுத்து நமது நூலினை பெற்றுக்கொள்கிறார். நன்றினா. அதற்கு அடுத்ததாக தயாரிப்பாளர் எஸ் வரலட்சுமி அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். வரலட்சுமி சரத்குமார் வந்துட்டு நடிச்சு வெளிவர இருக்கக்கூடிய திரைப்படத்தை அண்மையில வெளியிட இருக்காங்க தயாரிப்பாளர் எஸ் வரலட்சுமி அம்மா. கண்ணதாசன் விருதாளர் காவேரி மைந்தனையா அவர்களை சிறப்பு படியினை பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
கண்ணதாசன் சொன்னா காவிரி மைந்தன் ஐயான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்ணதாசனுக்காக எடுத்து வருபவர். நன்றி ஐயா. நமது 400 IAS பயிற்சி மையத்தின் இயக்குனர் தேசாபிமானன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அரசு பணி தேர்வு எழுதக்கூடிய 400 IAS பயிற்சி மையத்தின் இயக்குனர் தேசாபிமானன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இயக்குனர் ஜெயபிரகாஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி ஐயா. பாடல் வாய்ப்பு தருவாங்கன்னு அவங்க படம் வாய்ப்பு தராங்க. ஞாலரவி ஐயா அவர்களை வெண்பா வெடிவேந்தர் ஞாலரவி ஐயா அவர்கள் சிறப்பு படியினை பெறுகிறார். கைத்தட்டல்களோட உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லலாம். பவர் பிளே மாதிரி போயிட்டு வழங்குவதற்காக இசையமைப்பாளர் தாஜ்நூர் அண்ணா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். நாங்க சென்னைக்கு வந்த புதுசுல இருந்து அப்பாவுடைய மிக நெருங்கிய நண்பர் அண்ணா. எல்லோருக்கும் வணக்கம். இந்த மாதிரி நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஆக்சுவலாக அதை அழைச்சதுக்காக ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. நிறைய பேச்சாளர்கள் நடுவில் நம்மளும் பேசுறது வந்து ஒன்றும் அதான் 10 நிமிஷம் பேசலான்னாரு. அவ்வளோலாம் பேச மாட்டேன்னா அப்படின்னு சொன்னேன். சரி, ரொம்ப மகிழ்ச்சி. சாரை வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, நல்லோர் வட்டம்னு ஒரு அமைப்பு இருக்கு. கிட்டத்தட்ட இது 15-20 வருடங்களுக்கு முன்பு ஒரு நட்பு அவருக்கும் எனக்கும். அது ஒரு நல்ல சேவை மையம் அது. ஸோ அது மூலமாக எனக்கு நட்பு. கிட்டத்தட்ட 15 வருடம். அப்பப்போ என்ன தேவைகள் இருக்கும்போது நாங்கள் அதை பேசுவோம் அவரோட. அது ஞாபகம் வச்சு இந்த நூலை வெளியிடுறதுக்காக கூப்பிட்டதில், பெறுவதற்காக கூப்பிட்டதில் பெரும் மகிழ்ச்சி எனக்கு. அதே மாதிரி ராசி அழகன் சார், அவருடைய நெருங்கிய நண்பர் அவர். அப்புறம் சார் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் சார், அவர் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி அவரோட நம்ம கூட உட்காந்துருக்கிறது. அதே மாதிரி ராஜ்மோகன் சார் இயக்குனர், இவங்கெல்லாம் இருக்கிறது பெரிய மகிழ்ச்சி எனக்கு. அதாவது நான் என்னோட ஃபோன்லேயே வந்து சார் பேர் வந்து நல்லோரோட்டம் போட்டு அப்படிதான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அவரோட இதில் மகிழ்ச்சி. இந்த வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு அந்த இது புக்கு அனுப்பிச்சிருந்தாரு. படித்ததில் ஒரு நிறைய கவிஞர்களை வந்து ஊக்குவிக்கிறது, நிறைய விஷயங்களை அவர் உருவாக்கிட்டு இருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி எனக்கு. இந்த புக்கு படித்த உடனே எனக்கு என்னென்ன தோணுச்சுனாக்கா, நிறைய தன்னம்பிக்கை மிகுந்த கவிதைகள், வாழ்க்கை தரத்தை எப்படி முன்னேற்றுவது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அதை குறிப்பிட்டது. அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட அந்த இது, மழையில் நனையுங்கள் அது இயற்கையின் கொடை, கவிதை நினையுங்கள் அது என்றுமே கொடை, இப்படின்ற ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நன்றி. இன்னொரு சொல்லுமா? இந்த சந்தமழைன்னு சொல்லியிருக்கிறார். சந்தமழை அதாவது கம்பராமாயணத்திலே சந்தமாக பொழிவார் கம்பர். அதுதான் இந்த சந்தமழை என்று வரும்போது அந்த எண்ணம் எனக்கு வந்தது. அது வந்து பெய் மழைன்னு சொல்லியிருந்தா இன்னும் சாலை சிறந்ததாக இருந்திருக்கும். இப்போ 8 மழை பெய்து விட்டது, இன்றைக்கு 9வது மழை பெய்கிறது, இன்னும் எவ்வளவோ மழை பெய்ய வேண்டி இருக்கிறது. அப்படி பெய்கின்ற போது அது பேய்மழையாக மாறிவிடும். அந்த பேய்மழைக்கு ஐயா உங்க சொந்த கொடை தாங்காது என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். இதுல இன்னொரு விஷயம், இந்த வெற்றியை பற்றி எழுதிக்கிறார் பாருங்க. ஓடுகிற பாதையிலே 100 தடை வந்தாலும் தாண்டுவதே வெற்றியாகும். தமிழ்நாட்டு
தமிழ்நாட்டை அடிப்படையாக கொண்டு இது எழுதப்பட்டதாக தோன்றுகிறது. கூடுகின்ற மனிதரிடை கொள்கை வேறானாலும் ஒன்றுவதே வெற்றியாகும். இந்த கூடுகிற கட்சிகளிடையே அப்படின்னு அதனுடைய பின்னணி சார்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அருமையாக இருக்கிறது. இந்த கூடுகின்ற மனிதரிடை கொள்கை வேறானாலும் ஒன்றுவதே வெற்றியாகும். வாடுகின்ற உயிர்களிடம் வாஞ்சையுடன் பழகுகின்ற வாழ்க்கையே வெற்றியாகும். எல்லா உயிர்களிடத்தும் நாம் அன்பு காட்ட வேண்டும் என்பது இதிலே தெள்ளத் தெளிவாக படுகிறது. நிறைய இருக்கிறது. மற்றவர்களும் பேச வேண்டும் என்பதனால இதோடு நிறுத்தி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. ஒரு கவிதை குறித்து வாழ்த்துரை வழங்க யாரையும் இருந்தால் முன் வரலாம். வாங்க. பாண்டியன் ஐயா அவர்கள் அடுத்ததாக வாழ்த்துரை. தமிழுக்கு வணக்கம், என் தாய்க்கு வணக்கம், மேடையில் அமர்ந்திருக்கிற சான்றோர் ஆண்டோர் அனைவருக்கும் மற்றும் உள்ள சான்றோர் அனைவருக்கும் எனது சிறந்தார்ந்த வணக்கங்கள். சந்தமழை அவர் பேச்சே சந்தமழை தான். அப்போ எதுக்கு அவர் கவிதையில் வேறு சந்தமழையை பண்ணணும்? அவ்வளோ அருமையாக பேசக்கூடியவர். அந்த அருமையாக பேசக்கூடியவருக்காக ஒரு சின்ன ஒரு 4 வரிகள். சந்த மழையில் வந்த கவியை தந்த புலவன் சொந்தமென தமிழ் இயலான். சந்த மழையில் வந்த கவியை தந்த புலவன் சொந்தமென தமிழ் இயலான். பந்த மழை பண்ணினிலே பாரினிலே பாடுகின்ற பண்தமிழன் போற்றமிழின் இயலன். வந்திருப்போ சொந்தமென வண்டமிழர் நம்மையே வாழ்வினிலே வகையாக வணங்குகின்ற இயலன். பந்தமிழில் பண்பினையே படைக்கின்ற பேருடைய பண்ணுள்ள புகழினது இயலன். நன்றி. மிக்க நன்றி. நான் ஒரே தான் மணிக்கணும். பண்ணலாமா? முத்துக்குமார சுவாமி வாழ்த்துரை வழங்க. ஐயா போன முறை சொன்னபோது, இதுக்கு முந்தைய புத்தகம் வெளியிடும் போது 27ஆம் தேதி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு புத்தகம் வெளியிட்டிருந்தார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா நானும் 27ஆம் தேதி பிறந்தவன் தான். அதனால் நம்ம பிறந்தநாளை ஞாபகப்படுத்த வகையில் பக்கம் 80வது பக்கம் கணிதம் கடந்த புனிதம் என்ற தலைப்பில் ஒரு பாடல். பணிகள் தன்னில் குறையிருந்தாலோ அதனை தனியாய் சொல்லுவோம். அணியாய் பணிகள் செய்வோர் தம்மை அரவணைத்துத்தான் செல்லுவோம். மணியாய் செயல்கள் புரிவோர் தமது மனதை மகிழச் செய்குவோம். துணிவாய் ஆற்றும் செயல்கள் தமக்கு பணம் பாராட்டு வழங்குவோம். பிணிகள் வந்தால் உழைப்போர் தமக்கே அன்னையாக மாறுவோம். தனியார் வறுமை தணிக்கும் ஊதியம் தந்தே அவரை உயர்த்துவோம். கணிதம் கடந்த மனிதம் ஒன்றை வாழும் வழியாய் கொள்ளுவோம். கணிதம் கடந்த மனிதம் ஒன்றை வாழும் வழியாய் கொள்ளுவோம் என்று இந்த பாடலை சிறப்பாக முடித்திருக்கின்றார். அவர் மேன்மேலும் பல நூல்களை படைக்க வேண்டும் என்று பணு பாராட்டி விடைபெறுகிறேன். நன்னன்குடியின் அவயமானவர்களை அன்புடன் அனைவருக்கும் வணக்கம். பேச வேண்டாம், படி வாங்கிட்டா போதும் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. இருந்தாலும் இதை பார்த்த போது பேசணும்னு ஒரு விருப்பம். அந்த 9 பற்றி சொன்னாங்க. அது நான் முன்ன ஒரு சின்ன கவிதை எழுதியிருந்தேன். ஓர் இலக்க எண்ணில் 9 தான் உயர்ந்தது. 10 முழுமை கிடையாது. ஈர இலக்க எண்ணெல்லாம் அதுதான் மதிப்பு குறைவானது. அதனால் 10 விட 9 பல வகையிலும் உயர்ந்தது. அதாவது அந்த இடஒதுக்கீடு கொடுக்குறது இல்லையா, அதுக்காக அந்த இதை வலியுறுத்துறதுக்காக எழுதியிருந்தேன். அது எனக்கு நினைவு வந்தது. இந்த இதுவும் வழிதானா அப்படின்றது ரொம்ப அருமையாக இருக்குது. உதட்டில் இளநீர் உளத்தில் கருநீர் இதுவும் வழிதானா அப்படின்னு சொல்லி அது ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ நடக்கிற நிகழ்வுகள் நம்ம சூழலில் ஒன்றிய அரசு நடந்து கொண்டிருக்கிற விதம், இங்கேயே இருக்கிற சில புல்லுருவிகள் அவங்க நடந்து கொள்கிற பேசுகிற விதம்,
இப்போ முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்தெல்லாம் ரொம்ப மனம் புண்படுகிற அளவுக்கு பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து இன்னும் குறைவுன்னு தோணும். இதை விட இன்னும் கடுமையாக இதை எழுதணும் அப்படின்னு நினைக்க தோணுது. ஐயா அவர்களை வாழ்த்தி தொடரட்டும் உங்கள் பணி. உங்களால் இயன்ற உதவிகளை செய்ய நாங்கள் அணியமாக இருக்கிறோம் என்பதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி. தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற மதியழகன் ஐயா அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். இந்த சந்தமழையும் சொந்த குடையும் இந்த நூலுடைய ஒரு கவிதையை 3 நாட்களுக்கு முன்பு நடந்த கவிதை ஒருவனுடைய நிகழ்ச்சியில் ஐயா அவர்கள் மிக உருக்கமாக நகைச்சுவையாகவும் அப்படியே வாசித்து காட்டினார். அப்புறம் நான் அந்த நூலை பார்த்த உடனேயும் சந்தமழையும் சொந்த குடையும் தான் நம்ம தமிழாசிரியருங்கிறதுனால என்ன சந்தம் இருக்குன்னு இப்படி பார்க்குறேன். நீங்கள் பொருளை பார்ப்பீங்க, சரி சந்தம்னு போட்டிருக்காரு, என்ன சந்தம்? நாங்களாம் சொல்லிக் கொடுத்தது மோனைத்தொடை, எதுகை தொடை, ஏய்பு தொடை, அந்தாதி தொடை பார்த்தேன். நல்ல சில பாடல்களில் மோனைத்தொடை இருக்குது, சில பாடல்களில் எதுகை தொடை இருக்குது. அதுலேயும் எதுகை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தப்பாகவே சொல்லுவாங்க. எதுகைன்னா 2வது எழுத்து ஒன்றி வருதுன்னு. 2வது எழுத்து ஒன்றி வருதுல முதல் எழுத்து அளவுக்கு இருக்க 2வது எழுத்து ஒன்றி வருவது எதுகை. ஏய்பு தொடைங்கிறது ஈற்று எழுத்தோ ஈற்று அசையோ ஒன்றி வருது. அடுத்தது அந்தாதி. அந்தாதி என்பது முதல் அடியினுடைய முதல் பாடலுடைய அல்லது முதல் அடியினுடைய அந்த அதாவது ஈற்று சீர் அடுத்த அடியினுடைய தொடக்கமாக ஆதியாக அமைவது தான் அந்தாதி. இதில் 2 இதை பார்க்கணும்னு நிறையா இருக்கான்னு தெரியல. அதில் வந்து அன்பின் அந்தாதி அப்படிங்கிற ஒரு பாடல் கவிதை 83ஆம் பக்கத்தில், நீ நடக்கும் நெடுந்தெருவில் நெடுந்தெருவின் நடுமரத்தில் நடுமரத்தின் கருங்கிளையில் கருங்கிளையின் சிறுபூவில் சிறுபூவின் நறுமணத்தில் நறுமணத்தின் பெருவெளியில் பெருவெளியின் வண்டுகளில் வண்டொன்றின் சிறகசைவில் சிறகசைக்கும் வலிபரப்பில் வலிபரப்பின் மூச்சிடையில் உன்காதல் நான் உணர்ந்தேன் இணையுணர்ந்து நடக்கையில். இவ்வளவு அழகாக ஒரு அந்தாதி. இன்னும் கூட மகள் அந்தாதி ஒன்று இருக்குது, அதெல்லாம் சொன்னால் நேரம் ஆகும். மிக அழகாக அந்த தலைப்புக்கு ஒரு பொருத்தமான ஒரு நூல் அப்படின்ற வகையில் ஐயா அவர்களை வாழ்த்தி, இன்னும் ஒவ்வொரு 27ஆம் தேதியும் அப்படியே அந்த 9ங்கிறத பற்றி சொன்னீங்க, அது 7 கூட்டினா கூட 9 தான். ஒவ்வொரு திங்களும் 27ஆம் தேதி அவருடைய பிரசுரிக்க காத்திருக்கிறார். அவருடைய நூல்கள் தமிழன்னைக்கு கிடைத்த ஒரு அணிகலன் என்று கூறி இன்னும் பல நூல்களை ஏற்ற வேண்டும் என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.